வணக்கம் வணக்கம். நான் யார்? இதோ தெரிகிறதே, இதான் வள்ளிமலை. இந்த வள்ளிமலை ஆளக்கூடிய நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்து என்னுடைய பெயர் தான் வள்ளி. வள்ளி என்ற பெயர் பெற்று எவ்விதம் குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னுடைய காவலனை பார்க்க வேண்டும். காவலா, மாறி போயிட்டு சோகமா இருக்கிற என்ன ஒண்ணுமே புரியல. என்ன சமாச்சாரம்? ஆமாண்டா டேய், கடந்த காலமா என்னுடைய கணவர் சுவாமி வரவே இல்லடா. எங்க போனாரு ஏதானாரு ஒன்றுமே புரியவில்லை. சாமி வரலையா? ஆமாண்டா. பொம்பளையா நீ? என்ன ஒரு ஆம்பளை விட்டு நீ மாடு வரல இல்லையா? முச்சு முந்தாண்ட முச்சு போடுற மாதிரி போட்டு வைக்கிட்டாளா? முச்சு எப்படி தானே போட்டு வைக்கிறது? மூஞ்ச பாரு, அண்ணா லட்சணமாக தான் பாச புடிச்ச மூஞ்ச மாதிரி இருக்குது. அந்த ஆள் எங்க உன்னை பாப்பாங்க? வா, என்ன லட்சணமா அழகா இருக்கணும். அந்த பால் எங்க போனா என்ன ஆனா ஏதானான்னு தெரியாது. அழுவுறிய உனக்கு சமாச்சாரம் தெரியுமா? அந்த ஆள் அங்க போயிருப்பாப்ல. எங்கடா? அங்கதான். எங்க? ஐயோ, ரெண்டாங்காட்டாம் போலிய அதுக்குதான் ஆம்பளைய மருந்து வச்சு மயக்கணும். வடையில வைப்பியோ நீ இல்ல தொடையில தோசையில வைப்பியோ அது வச்சு மயக்கணும். நீ மயக்காத ரெண்டாங்க குட்டி சவராக வச்சா வீட்டுக்கடாச்சா போல தனிமனமா கைய ஒல்ல கால ஒண்ணு என்ன பண்ணுவேன்? அவர் இல்லாத எங்க ஓடும் உனக்கு? அவர் இருந்தா தானே ஓடும். வா, அங்க போயிருப்பாவல ஜெவான வீட்டுக்கு போயிருப்பாப்ல. யார் வீட்டுக்கு? சக்காளிச்சி வீட்டுக்கு. சக்காளிச்சி வீட்டுக்கா? காட்சி கொடுக்குறேன் காட்சி கொடுக்குன்னு சொல்லி எங்க காட்சி கொடுக்குறாரு? அங்கதான் காட்சி கொடுத்துங்கிறாரு. எங்கடா? அங்க ஜெவான வீட்டுல. ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? ரொம்ப நாளாச்சு போய் அந்த ஆளை அங்க முடிச்சுட்டு இங்க உன்னை பார்க்க வருவான். வந்தான்னு வச்சுக்க, பேசாத. டேய், பேச மாட்டேன்டா. பேச மாட்டேன். எப்பொழுது துரோகம் நினைச்சாரா? நான் பேச மாட்டேன்டா. நீ சொல்லுடா, அப்படிதான் சொல்லு. ஆம்பளை பாட்டி இழுச்சிக்கிட்டு போடுவேன். டேய் இல்லடா, நான் பேச மாட்டேன். அப்படியே பேச மாட்டேன்டா. நீ பேசாத. அப்பதான் நீ யாரு உன்னுடைய திறமை இருந்தாலும் புரிஞ்சு பிற்பாடுதான் உனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அப்படியா? நான் பேச மாட்டேன். முக்காடு போட்டு இப்போ செல்ல வேண்டும், வள்ளியை காண வேண்டும், ஆசையோடு பேச வேண்டும். அடே, இவன் இருக்கானா? ஏண்டா? அடே எங்க அப்பா, என்னடா கோபம்? நான் வந்திருக்கேன்டா. நான் தாண்டா வந்திருக்கிறேன். போராட்டமா போச்சு. நான் வந்திருக்கேன்டா. பேச மாட்டேன். பேச மாட்டியா? இத பேசிட்டியாடா? சரி, நான் வந்து இவன் மதிக்காமல் இருக்கிறான். இனிமேல் இங்க என்ன வேலை இருக்கிறது? நான் செல்லுகிறேன். உன்னை தாண்டா. என்ன தாண்டாத. உன்னை தாங்குறேன். தாண்டதுக்கு ஆளுக்கு போ. எங்க இருக்குது? வந்திருப்பது யார் என்ன தெரியல. நான் பேச மாட்டேன். சரி, பேச. அது ஒன் சைடு கேஸ் போலக்குது மாதிரி. ஏமா என்னடா? அது ஒன் சைடு கேஸ் போலக்குது. நீ தான் போய் முட்டிக்கணும் போலக்குது. என்னடா ஆச்சு? அது முறிக்கணும் புடிச்ச ஆர்த்தகிஷி. யாருடா? அது வந்து பாக்கலையா? நான் பார்க்கவே இல்லடா. அப்படியே குஞ்சுகாட. டேய், ஒரு ஈர கவுருன்னு நினைக்கிறேன். பாரா. டேய், நான் என்னடா பண்ணுவேன்? யாரா வந்து வீட்டுக்கு? எது வரலன்னு பாக்க தேவல. நான் பார்க்கலடா, அதான் உன்னை கேக்குறேன். கார் வந்து. காரா? உங்க வீட்டுக்காரு. சரி. என்னது என்னோட கவர் சுவாமி வந்தாரா? எங்கடா? சாணி வந்துக்கிறாரு போடுறதுக்கு. எங்கடா சாணி போடுறாரு? தலையைத்தா போச்சு வந்து போனாரு. இப்ப வருவாரு, பக்கமா இரு. வருவாரா? வரட்டும். டேய், நான் பேச மாட்டேன் சொல்லிடுறா. நான் பேசவே மாட்டேன். நீ பேசாத. அந்த ஆளு கூப்பிட மாட்டாரு, நீ பேசாத. தலையைத்தா போச்சு. சரி, இப்போ செல்ல வேண்டும். அன்புமணி வள்ளியை பார்க்க வேண்டும். வள்ளி சுவாமி, வள்ளி வந்துட்டீங்களா? சுவாமி, ஓராலயமாகும் மனதே, ஓராலயமாகும் மங்கை மனதே, மாலை பொழுது
ஒப்பற்ற மனைவி வள்ளியை வாழ்த்துங்கள் சுவாமி. வள்ளி, நீ என்றென்றும் நலமோடு வாழ வேண்டும். எழுந்திரு. அப்படியே வாழ்த்து வள்ளி, சுவாமி. இன்றைய தினம் உன்னை எதற்காக காண ஓடோடு வந்திருக்கேன்னு தெரியுமா? எதற்காக சுவாமி? இன்றைய தினம் சற்று நேரம் நீ உல்லாசமாக ஆனந்தமாக ஆடி போட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. அதனால் நம்முடைய ஆனந்த விளையாட்டை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சுவாமி. உன்னை காணும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சுவாமி வள்ளி, வீசோ தென்றல்